பிரசிடென்ட் ஆகுறாங்க. இல்ல அப்படியே தலைவர் ஆயிட்டாங்க, விவோ ஆயிட்டாங்க. மூஞ்ச பத்தியா லோன் போட்டுக்கிறான்றியா? காசு கொடுத்துட்டு வாசுபடி நின்னுக்கிறான் பாரு. அதான் சொல்றேன். இல்ல பிஸ்கட் ஆல்ரெடி பண்ண ஆயிட்டாங்க. அப்படி சொல்லு. உள்ளக்கிறான் பச்சை உடம்பு பார்த்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு அழகா இருக்கு தெரியுமா? 2 குட்டி போட்டா குட்டி போட்டுக்கிறேன். சாமி அங்கதான் போகுது. நான் என்ன பண்ண சாமி? அழகான ஆண் குழந்தை ஒண்ணு, பெண் குழந்தை ஒன்று. பேர் சுற்ற விழா வைக்கணும். ரங்கா அம்மா 2 குட்டி போட்டுக்குது. குழந்தை பிறந்த நேரம் சந்தோஷமா இருக்கின்றோம். இருந்தாலும் நாட்டுக்கு காண வேண்டும். என்ன பேர் தெரியுமா? என்னுடைய மகன் பெயர் ஒரே இருக்கணும். ஆமா, கூப்பிட்டா ஓடியாரணும். 4வது தெருவில் இருந்தாலும் ஓடியாரணும். ஒரே இடத்துல இருக்க வேண்டும். அதுதான் ஒரே எழுத்து. அப்போ பொண்ணுக்கு இப்படி வைக்கலாமாடா? பொண்ணுக்கு இப்படி வைக்கலாமா? வீடுக்கு வையா. இல்லப்பா, பொண்ணு குழந்தை போன்றது. எப்படி வைக்க போற? வச்சா என்ன? எப்படி வைக்க போற? எப்படி வச்சா பாரு. கைபா அவன் எங்க போதே? இல்லப்பா, பெண் குழந்தை. நம்ம இப்படி வச்சா என்ன? எங்க கைபா இந்த பொண்ணுக்கு அருமையான பேரு. பொதுகுந்தாணி. பொதுகுந்தாணி கண்டவன் நெல்ல போட்டு குத்திக்கிட்டு போயிடலாம். பொதுகுந்தாணி தெருவுல போச்சுன்னா வரும் போறோம் குத்தியும். அதான் நல்லது. அதுதான் ஊருக்கு தான் பெத்து போட்டு சாமி. என்னுடைய மகளுக்கு என்ன பேர்? நல்ல தம்பி. தம்பி வாழ்க. நல்ல தம்பி. மகளுக்கு என்ன பேர் தெரியுமா? நல்ல தக்காள். எங்கிறவங்கள கூப்பிடுறேன். குளிர்ல அதாவது துபடி போச்சுன்னு பாத்துக்கிட்டு வாயக்கோ வாயக்கோ நீங்கிற. போன வருஷம் நான் மக்கான கொள்கை எங்க அக்கா அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, எங்க அக்காவும் நானும் மக்கான கொள்ள உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் போட்டு பக்கத்துல ஐஸ்காரன் வந்து உட்காந்துருந்தான். அவன் கொல்ல விட்டான. அவனையும் நானும் எங்க அக்காவையும் நானும். அதான் அவன் கொல்ல விட்டுட்டு இருப்பான். இங்க எதுனா வந்துட்டுதான்னு பாக்குறேன். இங்க இங்க இல்ல, சவுக்கு தோப்பு முள்ளியால் தோப்புக்கா போய் பாரு இருக்கும். குழந்தைகள் இருவரையும் பாதுகாத்து அழகான முறை கலாச்சாரத்தை அனுப்ப வேண்டும். அந்த ஏற்பாடு தான் அனைத்து கவனிக்க. நீ கவலைப்படாத. குழந்தைகளுக்கு குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வால் பயிற்சி, வில் பயிற்சி, அதை ஒயின் ஷாப் போட்டு அதை கற்றுக் கொடுக்க முதல்ல. அங்க போனதான் 4 பேருக்கு கத்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா, புறவையா அங்க போனதுனால தான் நான் அந்த நிலைமையில இருக்கத்தான். சரி சாமி, வழக்கத்துடைய பொறுப்பு. புறப்பட போகலாம். போங்கம்மா. நம்ம குழந்தை இருவரும் வளர்ந்து ஆளாகிவிட்டது. என்னுடைய மகள் வெளிநாட்டை சேர்ந்த பட்டப்படிப்பு முடிப்பதற்காக உண்மைதான் இன்று வருவதாக செய்து வந்திருக்கவே நம்முடைய செல்வங்களை எதிர்பார்க்க வேண்டும். பார்த்து
உருவெடுத்தான் தமிழன். பொய் புறமை என்று வாழ கருதுபவன் நான். வீரத்தின் சின்னமை விடுதலை போருக்கு வித்தாக உருவெடுத்தான் தமிழன். தன் மானம் காத்த கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொண்டது இந்நாடு. எல்லா வளமும் பொருந்திய சென்னமிழ் நாடு உச்சமிது வானிடந்து விடுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்று உறங்கி கிடந்த மக்களுக்கு உணர்ச்சி வசம் தந்தார் பாவலன் பாரதி. நெருப்பு பொறிபறக்க நீங்க துயர்பாட்டார் பொறுப்புணர்வு செய்தான் புதுவை திருப்புலவன். உருவசையும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேர தீர்வது நாடு என செத்து முடித்தான் செய்த காதி. தமிழ் வாழத்தான் தலையை கொடுத்தான் குமணன். மாறிய போல் வாரி வாரி வழங்கினான் வள்ளல் பாரி. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் பிறந்த நாட்டு ஒரு பாகமாகிய இந்த வடமதுரபுரி ஆளக்கூடிய ராமலிங்க நல்ல மகாராஜாவிற்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து நல்ல தம்பி என பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வந்து கொண்டு வருகிறேன். பேரன்புமிக்க இந்த காட்டுப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த ஆன்றோர்கள், சான்றோர்கள், பெருதனம், கர்ணம், மணியம், அசேஷம், தலைவர், உபத்தலைவர், கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் புலியூர் கிராமம் சின்னப்பா நாடாளுமன்ற சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் இந்த மேடையிலே இந்த நிகழ்ச்சி எதற்காக, இந்த காட்டுப்பாக்கம் கிராமத்தில் தாயின் கருவறையில் இருந்து நல்லவராக பிறந்து நல்லவராக வாழ்ந்து பல நல்லவர்களுக்கு நல்லதை செய்து அனைவருடைய மனதிலும் இடம்பெடுத்திவிட்டு பிறந்தால் இவரை போலல்லவா பிறக்க வேண்டும், வாழ்ந்தால் இவரை போலல்லவா வாழ வேண்டும், இருந்தாலும் இவரை போலல்லவா இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெயர்த்து விட்டு நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து இறைவனை சேர்ந்திருக்கின்ற, அதாவது சாரோக, சாமீப, சாரூப, சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை அடையவும் என்பதற்காக இந்த கிராமத்திலே நம்ம எல்லாம் விட்டு அமரராகிவிட்ட ஜி ஏழுமலை ஐயா அவர்கள் இறைவனுடைய பரம பதத்தை அடையவும் என்பதற்காக இந்த தினம் சரித்திரத்தில் ஒரு பகுதியை வழங்கக்கூடிய நல்லத்தங்கால் சரித்திரம் என்ற நாடகத்தை எங்கள் சிற்றறிவுக்கு எட்டியவர் நடத்துவதற்கு முன்வந்துள்ளோம். இதில் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னித்தவர்களை பாதுகாப்பீர்களோ அதுபோன்று எங்களையும் காக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று மனப்பட வேண்டும். அப்படி பிறருக்காக கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்த இந்த காட்டுப்பாக்கம் கிராமத்தை சார்ந்த பிரகாஷ், அதாவது இந்த இறைவனுடைய சேர வேண்டும் என்பதற்காக ஏழுமலை அண்ணார் அவர்கள் இறைவனுடைய பதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்திய பிரகாஷ், பரிமலா, விநாயகமூர்த்தி, ராஜேஸ்வரி, ஜெயந்தி, வசி, நிஷிரா, ஆதிபா, நிவிரா, ஆதிரா, பிரியதர்ஷினி, சகேஷ், சோமியா, விஸ்வா, அதாவது தலைவர் சீதாராமன், இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ எங்கள் சின்னப்பா நாடகமன்றத்தை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள்.
அன்னார் அவர்கள் இறைவனுடைய அருளை பெற்று நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதே போன்று நியூ கிரிக்கெட் டீம் அதாவது காட்டுப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த நியூ கிரிக்கெட் டீம் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அதோடு மட்டுமல்லாமல் சீதாராமன் இவர்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் கம்பெனியை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஜி ஏழுமலை அன்னார் அவர்கள் இறைவனுடைய பிரமவாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு இரங்கல் பாடல். 2 கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க, மரக்கட்டையில வேக போற அப்பா நீ போற, உன் தேர நான் தூக்கி போற. 2 கட்ட வரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க, மரக்கட்டையில வேக போற அப்பா நீ போற, உன் தேர நான் தூக்கி போற. அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே அம்மா கண்களிலே கண்ணீர் கோலந்தா. கடவுள் எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துக்கு தந்த சோகந்தா. பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, மஞ்சள் முகம் நீ இல்லாம பூத்ததில்ல. அப்பா பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு போடவ போற, அப்பா நீ போற, உன் தேர நான் தூக்கி போற. அப்பனி உழைச்ச ரத்தனாதம் எல்லாம் உன் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சுப்பா. அப்பனி உழைச்ச ரத்தனாதம் எல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சுப்பா. எங்க அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை, கோபம் வந்தா கூட எங்களை திட்டியதில்லை. அப்பா ராஜா வாழ்க்கை வாழ்ந்த உன் மனைவி மடியில மண்ணா சாக போற, அப்பா நீ போற, போகும்போது என்ன கொண்டு போற. 2 கட்ட வரலே கட்டி வச்சிடையோ கட்டிலே தூங்க, மரக்கட்டையிலே வேக போற, அப்பா நீ போற, உன் தேர நான் தூக்கி போற. இப்படி ராமலிங்க நல்ல மகராஜருக்கு மகனாக பிறந்து நல்ல தம்பி பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கு நானும் என் தங்கை, ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, நல்ல தங்கால் இருவரும் இப்பொழுது அயல்நாடு வந்தோம், பட்டவிடு முடித்து விட்டோம். இப்பொழுது செல்ல வேண்டும், என் தாய் தந்தை காண வேண்டும். அதற்கு முன்னதாக இப்போது செல்ல வேண்டும், என்னுடைய தங்கை நல்ல தங்காலை காண வேண்டும். இருந்தாலும் அதற்கு முன்னதாக என்னை சந்திக்கக்கூடிய அன்பு தோழனை காணவில்லையே. தாய் தோழா
என்னடா இது மாலை. ஆமா என் கழுத்துல போட வந்த ம், அப்படியே உங்க கழுத்துல போட்டுக்கிட்ட தப்பா நினைக்காது. என்ன நீங்க வெளிநாட்டுல இருந்து வரீங்க, ஆமா ஒரு நாட்டு இளவரசர். இளவரசன் உன் மேல எல்லாருக்கும் பொறாமை இருக்கும். பொறாம எவனா பாம்பு வச்சிருப்பான், அவன் போடானா உங்க செதில் ஏய், உடம்புங்க. டேய், உன்னுடைய நல்ல உள்ளத்தை என்ன வந்து பாராட்டுவது நீங்க ஆட்டுங்க ஐயா. ஏய், பாராட்டு. சரி நான் நடத்துடன் விரைவா வரக்கூடிய காலதாமதம் ஐயோ, நீ வந்துட்ட. நான் ஆணிக்காலு ஆணிகாலு தடவு தடவு. ஐயா, வெளிநாட்டுக்கு போனிய உன்னை கேட்கணும். என்னடா கேட்க போற நீ வெளிநாட்டுக்கு வந்து எப்ப வருவ? உன்னை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓ நீ எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கண்ணே. ஐயா, வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறேன். ஆமா, என் சந்தேகம், என்னடா சந்தேகம் அங்கெல்லாம் கடை எத்தனை மணிக்கு திறக்குறாங்க? ஏதோ அதிசயமா கேட்க போறேன்னு நினைச்ச போனே. 9 மணிக்கெல்லாம் திறக்குறாங்க. ஆமாண்டா தமிழ்நாட்டுக்கு இங்க 12 மணிக்கு திறக்குறானுங்க. அப்படி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அட கொடுபாவி. டேய், குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடலுக்கு உகந்ததல்ல. என்னது? குடி பழக்கம் உடலுக்கு உகந்ததல்ல. அது தெரியாதவன் சொல்றது. டேய் ரங்கா, நம்மள பத்தி புரியாத ஆளாக்குறான். காலையில எழுந்து ரங்கா குடி பத்தி உனக்கு என்ன தெரியும்? கேளு. உனக்கு என்னடா தெரியும்? குடி பத்தி நான் சொல்றேன், கேட்டுக்கோ. என்ன சொல்ல போற? தெரியாதவன் தான் குடிக்கிறவனை பத்தி குடிக்காரன் போறான் பாருன்ற. குடியெல்லாம் தவறா நினைக்காது. ஏன் தவறு நினைக்க கூடாது? கோயில் இல்லாத ஊர்ல கூட குடும்பம் இருக்கலாம். கோயில் இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கலாம். குடி இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்க கூடாது. எப்படிடா சொல்ற? குடிக்காதவன் குடும்பம் குட்டிச்சாவுரு. எப்படி? குடிக்கிறவன் குடும்பம் வேற சம்பத்து. அதான் எப்படின்னு சொல்ற? குடினா என்னன்னே தெரியாதுக்கிறான. ஆமா, அவன் வீட்டை போய் பாரு. சாயந்தரம் 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிடறானோ சாப்பிடல தெரியல, கதவு சாப்பிட்டு சாவு ஊடு மாதிரி கிடக்கும். புண்ணியவான் குடியாரன் வீட்டை போய் பாரு. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் கூத்துரும் கொல்லுமா கலகல. இந்த குண்டா அங்க கிடக்கும், அந்த குண்டா இந்த குண்டா. இந்த குழந்தை அந்த தெரு ஓடும், கொண்டாச்சு ஒவ்வொரு தெரு ஓடும். இவன் ராத்திரிலாம் தடி எடுத்து எத்தனை மணி வரைக்கும்? வெடிகால 4 மணி வரைக்கும் சுத்துவோம். 5 மணிக்கா போய் பாரு, அடுப்புல தண்ணி மூஞ்சில நாய் நக்கிங்க. அவனும் தூங்க மாட்டான், ஊருக்காரையும் தூங்க மாட்டான். அப்ப ரங்கா நீ சொல்றது பார்த்தா காலையில இருந்து கால் நோக்க நடந்து காப்படியில இருந்து குடியாது வீடு விடியாதுன்ற. அப்ப நம்ம காலையில குடி குடிக்குமா? ஏண்டா காலையில குடி, கம்மியாக்கி குடி. அப்ப மதியானத்துக்கு குடிப்போம், மானங்கட்டு குடி. அப்ப பொழுது குடிப்போம், சாயந்தரம் குடி, சம்சாரி குடி. அதான குடி. அப்பதான் சரியா இருக்கும் வீட்டை வந்து ஒப்பு வைக்கிறதுக்கு. எப்படி? காலையில குடி, கம்மியாக்கி குடினா என்ன? ஏன்? காலையில அவன் வேலைக்கு போலாம், அழுவோம். சரி, வீட்டுல இருக்கிறவங்க என்ன போலாம், ஒரு 500 ரூபாய் பஸ் பேர் கூட்டு போய் வச்சு போய் மாத்தி வந்து அனுப்புவாங்க. இவனுக்கு கிளம்பி சாப்பாடு எடுத்துன்னு வேலைக்கு போவான். போனவங்க ஓய் சாப்பான், ஓய் சாப்பா ஒண்ணு மனசு மாறி போகுது. ஒரு கட்டி சாப்பிடலான்னு கட்டிங்களை இறங்குவோம். கட்டிங்க கோட்டு ஆகும், கோட்டு மீட்டர் ஆகும். அவன் வேலைக்கு போக மாட்டான், போக மாட்டான், கவுனுவான். இருந்த காசு காலி ஆயிடும். அதான ஒரு மத்தியானம் போறான் பாரு. ஆமா, ஒரு 200 வேலைக்கு போவான். போய் சாப்பிட்டு சும்மா வர மாட்டாரு, தெரியணுமே. ஒரு வார்த்தை நேற்று மொச்சில போட்டு நான் வாங்கிட்டு போவாரு. சரி, அப்ப பொழுது குடி. இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வருவோம். ஆமா, ஏதோ உடம்பு வலிக்காக ஒரு போட்டோ கட்டிங்க, ஒரு பாக்கெட்டை சாப்பிட்டு ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்டு கௌரவமா வீட்டுக்குள்ள படுத்துவோம். சரி, அது நைட்டு சாப்பிட்றேன் பத்தியா, அதுதான் கௌரவமான கூடி. ஆனா நான் இப்படிதான்ப்பா ஜென்மத்தை வச்சுக்கிற. நீ தொடுவதே இல்ல. பையா ஒரு ரங்கநாதன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல இருந்தேன். ஏண்டா என்னடா இவ்வளவு காலதாமதம் என்று கேட்டால் விடுகதைகளை உரைக்கிறாய். ஐயா ஏய், ஐயா,
ஆமா வெளிநாட்டுல வெளிநாட்டுல பொறி உண்டு என்ன விலை தெரியுமா பொறி உண்டியாடா அங்க கிடைக்காது, நீங்க கிடைக்கிற மாதிரி கேக்குறேன். ஆக்சிடென்ட்ல பல்லுலாம் போட்டு போச்சு சாப்பிட்டு சாப்பிடலாம். அப்பா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி பல்லு கொட்டல. ஐயா இதே ஊரு பக்கத்து ஊர்லாம் நான் வந்து எல்லாருக்கும் தெரியும். கடவுள் புண்ணியத்துல பல்லு அடுத்தான் வந்து இன்னைக்கு பல்லு போன காரணம் என்ன? எனக்கு கல்யாணம் 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்ப எங்க மாமியார் வீட்டுல வண்டி எடுத்து கொடுக்கல. அதான் பேசிட்டு ஏதோ உட்காந்துக்கிட்டு வண்டி எடுத்து கொடுக்கல. போன் பண்ணலாங்கிறது இப்ப என் பொண்டாட்டி சண்டை வாங்கணும், வண்டி எடுத்து கொடுத்தா கல்யாணம் பண்ற பசங்களாம் வண்டி ஓட்டும் போது சரி ஒரு வண்டிக்கு எத்தனை கீர்னே தெரியல, அதெல்லாம் வண்டி ஓடும். சரி எனக்கு வண்டி வாங்கி கொடுறீன்னு உனக்கு மான பிரச்சனை ஆகி போச்சு. சத்தியமா உண்மை. சரி அவ போய் எங்க மாமனார் கிட்ட சண்டை போட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா. சரி ஒரு வண்டி வாங்கினா. என்ன வண்டி? ஹீரோ போண்டா. இல்ல ஊசி போண்டா. அதான் அந்த வண்டி தான். நான் ரங்கநாதன் வண்டி வாங்குறது 4 பேருக்கு தெரியணுமே. வண்டி வாங்கிக்கினேன். நேரம் எடுத்தும்போது 2 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். 2 லிட்டர் பெட்ரோல் போட்டனா தான் இருக்கக்கூடாதா? புது வண்டி ஆச்சு. எடுத்துக்கின நேரம் போய் நான் 2 கோட்டர் போட்டேன். அங்கிருந்து வையாவூர்ல இருந்து படாலங்கூட்டு ரோடு வரைக்கும் எடுத்து போன வண்டி போய் வரலான்னு கிளம்புனேன். வண்டி 100ல போச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா 108ல நடக்க முடியாது. அதை விடு. அயல்நாடு சென்றோம், பட்டப்படி முடித்து விட்டு நானும் என் தங்கையும் இப்பொழுது என் தாய் தந்தையை காண வேண்டும். அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னதாக என் தங்கையை பார்க்க வேண்டும். தங்கையை பார்க்க வேண்டாம். ஆமாண்டா, ஆடி பறிக்கொண்டே சந்தோஷம் செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய குணம் இருக்கு, எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு, எத்தனை பெரிய அறிவு இருக்கு. கடந்தால் தாழ்ந்தவராவா. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனிதனுக்கு. கோழியை பாடு காளையை விழிக்கும், குருவியை பாடு சோம்பலை பழிக்கும். கோழியை பாடு காளையை விழிக்கும், குருவியை பாடு சோம்பலை பழிக்கும். காக்கையை பாடு கூடி பிழைக்கும், காக்கையை பாடு கூடி பிழைக்கும். அட நம்மையும் பாரு இந்த நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனிதனுக்கு. தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவன்.
நீ உயர்ந்திட வேண்டும் இரு கைகளை நம்பி எத்தனை பெரிய மனிதனை